மதம் என்றால் என்ன? அதன் உண்மையான அர்த்தம் என்ன? மதத்தின் உண்மையான பொருள் செயல்பாடு, நல்ல எண்ணங்கள், கொள்கைகள். இன்றைய யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இயற்கை ஒருபோதும் தூங்குகிறதா? இல்லை என்றால் நாம் மனிதர்களுக்கு தூக்கம் ஏன் தேவை? நாம் ஏன் ஓய்வெடுக்கிறோம்? இப்போது மக்கள் தூங்கினால் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆற்றலுக்காக நாம் தியானம் செய்வதன் மூலம் ஆற்றல் பெற முடியும். பேட்டரி சார்ஜ் ஆகாமல் போகும்போது அதை சார்ஜ் செய்வது போல நமது ஆற்றலை அதிகரிக்க தியானம் செய்ய வேண்டும். பூமியில் எந்த மனிதனும் தியானம் செய்வதில்லை. தியானமின்றி நாம் எதையும் செய்ய முடியாது. அதுவே மிகப்பெரிய மதம். ஜபம் மற்றும் தவம் செய்யுங்கள். உங்களை நினைவில் கொள்ளுங்கள். நான் எங்கு இருந்து வந்தேன்? நாம் யார்? இறந்த பிறகு எங்கு போகிறோம்? என்ன எடுத்துச் செல்வோம் என்று யோசிக்கவும். காலி கையுடன் வந்தோம், காலி கையுடன் போவோம். 84 லட்சம் பிறவிகளுக்கு பிறகு சுற்றியபடி நாம் மனிதராகிறோம். பூமியில் உள்ள மதங்கள் பல்வேறு மதங்கள். ஏன் பல்வேறு மதங்கள் இருக்க வேண்டும்? எல்லா மதமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் பிறக்கும்போது மத நூல் அல்லது உடை எதையாவது கொண்டு வந்தோம் என்று சொல்ல முடியுமா? இல்லை, இல்லையா? பின்னர் ஏன் மதம் மதம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம்? கடைசியில் யார் சொன்னார்கள் இதை மதிப்பதல்ல எனில் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று? இதுதான் பாவம், இதுதான் புண்ணியம். எங்களுக்கு இந்த பெரிய பெரிய அறிவுரைகளை வழங்குபவர்கள் தாங்களே யோசிக்க வேண்டும். நீங்கள் வழங்கும் இந்த அறிவுரைகளை உங்களுடைய நிலை என்னாகும் என்று. பெரிய பெரிய கதை வாசகர்கள் வழங்கும் அறிவுரைகள் எல்லாம் அவர்கள் பணம் சம்பாதிக்கவும் உலகத்தை கபடம் செய்து ஏமாற்றி கொள்ளை அடிக்கவும் தான் பகிர்ந்து கொடுக்கின்றனர். அவர்களையும் என்னையும் அழைக்குங்கள். அனைவரின் உண்மையையும் நான் வெளிப்படுத்துவேன். எல்லாருக்கும் வேறு வேறு எண்ணங்கள் உள்ளன. ஆனால் இயற்கையின் எண்ணம் ஒரே மாதிரியானது அல்லவா? அது மாறாது. இயற்கையின் கொள்கைதான் உண்மையான கொள்கை. இயற்கையின் கொள்கைதான் எல்லாமும். அதன் இல்லாமலே எதுவும் இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் தவறே உள்ளது. அதே சமயம் மதம் மற்றும் கர்மத்தின் நூல்களுக்கே என்ன அவசியம்? நம் உடலுக்கு களைப்பு வந்துவிடும் வரை சமுதாயத்தின் நலன் மற்றும் நாட்டின் சுகாதாரம் அடைய முடியாது. இயற்கை மாசுபட்டுவிட்டது. மனிதன்தான் மிக அதிகமாக மனப்பொல்லாதியை பரப்புகிறான். நமது தவறான எண்ணங்களால் இயற்கையும் மாசுபடுகிறது. நாம் செய்யும் செயல்கள் நமது கொள்கைகளுடன் நமது மூளையிலிருந்து ஒலி, ஆற்றல் மற்றும் உத்தரவு வெளியேறும். அது காற்றில், உலகத்தில் சுழல்கிறது, பறந்து போகாது. எல்லாம் இங்கேயே இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த அனைத்தையும் தன்னுடன் கொண்டு பிறக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது நல்லவனாக பிறக்கிறான். ஆனால் மனிதனின் மனப்பொல்லாதி அவனை கெடுத்து விடுகிறது. இந்த வைரஸ் குழந்தையின் மனதில் தாக்கம் செய்து அவனை கெட்டவனாக மாற்றுகிறது. மனப்பொல்லாதியை அகற்றுவதற்கு கீர்த்தனை செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். சத்தமின்றி அமைதியான மனதுடன் செய்ய வேண்டும். ராம் நாராயண ராம் என்று ஜபம் செய்தால் மட்டுமே எல்லாம் சரியாகிவிடும். நம் உடலின் அனைத்தும் வெளிப்படையாக கிடைக்கும். உடலின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் பெயர் உண்டு. முழு பிரபஞ்சமும் ராம் நாராயண ராம் தான். இதை யாரும் பிரிக்க முடியாது. நாம் நீரை வெட்டி எடுக்க முடியாதது போல, பூமியை சூரியனை பிரிக்க முடியாதது போல. அத ராமன். நாம் அனைவரும் உரிமையை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். மனிதனின் உரிமையை முதலில் பூமியில் இருந்து நீக்க வேண்டும். அனைவரின் மதமும் ஒன்றுதான் போல அனைவரின் உரிமையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அனைவரும் வாழட்டும், நீங்களும் வாழுங்கள். அனைத்து மதத்தினரும் சொல்வது எங்கள் மதம் மிக பழமையானது என்பதுதான். இது மானசீகமான ஆபத்தம். பூமியில் வரும் ஒவ்வொரு ஒலியும் எங்கு இருந்து வருகிறது? ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரே ஒரு ஒலிதான் வரும். அந்த நேரத்தில் யாருக்கும் எதுவும் வேறு போல தோன்றாது. பின்னர் அனைவரும் தங்களது எண்ணப்படி வேறுபடுத்த ஆரம்பிக்கின்றனர்.